பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கு இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற அவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடிகட்டி நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் உனக்கு தெரியவில்லையா? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லை, யோசித்துப் பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளுடன் பூசல்கள், ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது என பல வழிகளில் நிம்மதியை இழந்தாய். ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய். மறந்துவிட்டாயா? அனைத்தும் நான் அறிவேன். இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன். நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் எனது துவாரகமாயி குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். பொறுமையாக இரு. நான் எனது ஆசீர்வாதத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். அப்பா, நான் இருக்கிறேன். கலங்காதே. எதற்கும் போராடி போராடி ஓய்ந்து போய் விட்டதாக உணர்கிறாய் அல்லவா? பயப்படாதே, கலங்காதே. நீ தனியாக இருக்கிறாய் என்று. உன்னிடத்தில்தான், உன் மனதில்தான் உன் சாயப்பா வசிக்கிறேன். உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வலிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும். உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். முடிந்த வரையில் ஒரு விஷயத்திற்காக போராடுகிறாய். உன்னால் முடியும் என்று காரணங்கள் தெரியாமலே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கிறாய். இதுதானே உன் மனதில் உள்ள கவலை? புலம்பாதே.
புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை. இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று உணரும் தருவாயில் முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றும். நீ நிராயுத பாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புழுங்கிக் கொள்ளாதே. ஏதோ ஒன்று உன் உழைப்பை உயரவிடாமல் தடுக்கிறது. என்னால் முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்து விட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் இருக்கிறேன் என்றும் உனக்காக. நான் சுமக்கிறேன் உனக்காக. நீ உன் மனதை பூ போன்று மென்மையாக வைத்துக்கொள். எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். உன் மனநிலையை தெளிவான நீரை போல் வைத்துக்கொள். உன் மனதில் உள்ள எண்ணங்களில் பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஓர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய். நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடையச் செய்யும். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அனைவரிடம் எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை கடக்க வேண்டும், சகித்துக் கொண்டு போக வேண்டும் என்று என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ளது உன் நோக்கம். அது நிச்சயம் உன்னை எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்கச் செய்யும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது. ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம்தான். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகிறேன். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்பதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது அருள்வாக்கல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதியை யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் துயரங்கள் அகலப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. வஞ்சகம் செய்யாதவர்கள் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம்? தவறு வஞ்சகம் செய்யாதவர்கள் எவரும் இல்லை. மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடம் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முற்படு. நான் அதை நடத்தி காட்டுவேன். அனைத்தும் விலகப் போகிறது. பொறுமையாக இரு. உன் துன்பங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். வாழ்க்கையில் புதியது என்பது எவ்வாறு தோன்றுகிறது? நகன்ற பழையது என்பதில்தான் புதியது என்ற விடியல் பிறக்கிறது. முடிந்த ஒரு நிகழ்வின் நுனியில்தான் தொடக்கம் என்பது ஆரம்பமாகிறது. நான் உனக்கு இதை உபதேசிக்க காரணம், உன் நேற்று என்பது முடிந்த ஒன்று. ஆனால் நீ முன்னேறி உயர்வில் செல்ல இன்று என்பது
என்பதற்கு நேற்று நீ கண்ட, படித்த, உணர்ந்த பாடங்கள் தான் திறவுகோல். பூட்டிய கதவிற்கு சாவி இருப்பது போன்று உன் பாதைக்கான கதவுக்கு நான் உன் சாயப்பா சாவியாயிருப்பேன். உனக்கு என்னால் கொடுக்கப்படும் சாவி உன் பயணத்தில் உள்ள வெற்றிக்கான கதவுகளை வெளிச்சமாய் திறக்கும். என் வார்த்தைகளை நம்பு, நீ பயப்படாதே. உன்னை நேர்வழியில் திசைப்படுத்துவேன். நீ எல்லா தடுப்புகளை தாண்டி வெல்வாய். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் எப்போதும் உன் சாயப்பா அருளும் ஆசையும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருப்பாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.